ஹாய் டேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு இன்னைக்கு வந்து நான் ஒரு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஐ நோ ஐ எம் ஸோ லைக் ரொம்ப ரொம்ப லேக் ஆயிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. எம்பிடி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க, டிஃபார்ம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க, டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் சொல்லுங்க, கோர்சஸ் பத்திலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி என்னோட சேனல் என்ன தெரிஞ்சவங்க இல்லைனா சேனல் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே வந்து தெரியும். நான் வந்து பிபிடி படிக்கிறேன். சவிதா காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அப்படின்ற காலேஜில் படிக்கிறேன் அப்படின்றது நான் லைக் ரொம்ப நாளாக என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். பட் என்கிட்ட வந்துட்டு எம்பிடி ஃபீஸ் சொல்லுங்க அப்படி இப்படி கேட்குறீங்க. ஸோ ஷுர் நான் வந்து என்னோட சீனியர்ஸ் கிட்ட கேட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வேரி ஆகிட்டே தான் இருக்கும். லைக் சேம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்காது கண்டிப்பாக. மேபி மோர் ஆர் லெஸ் வந்து லைக் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில். ஸோ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான கமெண்ட்ஸ் வந்துட்டு லைக் என்னால் அக்யூரேட்டாக இதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படி சொல்ல முடியாது. ஸோ யூ ஹேவ் டு கம் டு காலேஜ் வெரிஃபை பண்ணி அப்படிதான் தெரிஞ்சுக்கணும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். பட் கோர்ஸ் என்ன படிக்கிறோம், செம்லாம் எந்த மாதிரி நடக்கும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கம்ப்ளீட்லி ஐ கேன் ஹெல்ப் வித் யூ. ஸோ திஸ் இஸ் அபவுட் த கமெண்ட்ஸ். அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் 2026ஓட அட்மிஷன் க்ரைட்டீரியா தான் பார்க்க